யாரா அவங்க குறுக்கால வந்துட்டு? ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. ஏய் அறிவு இருக்கா? இப்படியா கார் மறிச்சு வந்து ஐயா எல்லாம் மன்னிச்சுங்க ஐயா, ஒரு வார்த்தை பேசணுங்க ஐயா. என்ன விஷயம்? ரோட்டோரமா கடை வச்சிருந்தேன், போலீஸ்கார அப்பப்போ வந்து மிரட்டுறாங்க ஐயா. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும் ஐயா. பாப்போம். இளநீ சாப்பிடுங்க ஐயா. ஐயா நீங்க சாப்பிடுங்க ஐயா. யோ எவன் எது கொடுத்தாலும் வாங்கிருவியா? இளநீ தானே? ஐயா வந்துட்டாருன்னா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஐயா உங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் ஐயா. இந்த வரேம்மா. மகளிர் ஓட்டு விட்டுறக்கூடாது. போட்டோ கேட்க தெரியுதுல, சரியா? இப்ப திருப்தியா? ரொம்ப நன்றி ஐயா. வரேம்மா. சரிங்க. என்னடா அது? என்னமோ டிக்கி டிக்கின்னு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்பப்ப ஒரே எரிச்சல் ஆகுது. அண்ணே பின்னாடி டோர்ல இருந்தா கேக்குதுன்னு நினைக்கிறேன். எந்த டோரு? ஏய் பின்னாடி இந்த படப்பைய காணா? பணப்பைய காணுமா? அண்ணே பின்னாடி தானே இருக்கோம். ஏய் வண்டியை ஓரம் பண்ணி பாட்றா. இங்கதானே பைய வச்சான். போச்சு போச்சு எல்லாம் போச்சு. படப்பை எங்கடா காணோம்? என்ன தெரியும், உங்க கூட தானே இருக்கேன். பெரிய இடங்கள்ல டிரைவர் சமயக்காரங்களுக்கு தானே மொத்த ரகசியமும் தெரியும். மரியாதை சொல்லிடு. தெரியும், உங்க கூட தானே இருக்கேன். நாயே என் மூஞ்சிலே பிடிக்காரன். அண்ணே இனிமே வந்தா படத்தோட தான் வரணும். அண்ணே நான் அடிக்கலண்ணே. பணம் மட்டும் வரல நீ செத்த. டேய் குமார், டேய் எங்கடா இருக்க? டேய் நம்ம பார்ல தான்டா இருக்கேன். டே பேசணும் போல இருக்கு. நீயாவது வந்து ஹெல்ப் பண்ணடா. டேய் வாடா. டேய் 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 ஹெல்ப் பண்ணி கேட்டா எவனும் வரமாட்டான். வரமாட்டானுங்க சார், கண்டிப்பா வரமாட்டானுங்க சார். சார் இது கலிகாலம் சார். உதவின்னு கேட்டா சரியான டயத்துக்கு எவனுமே வரமாட்டானுங்க சார். அதான் சார் ரியாலிட்டி. ஃபுல்லு இதுல ஹாஃப் நான் சாப்பிட்டுருவேன் சார். மிச்சம் இருக்க ஹாஃபை என்னோட சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு எனக்கு செய்யற பெரிய உதவியா இருக்கும் சார். சார் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் சார். சார் யார் சார் அந்த பொண்ணு? எப்படி சார்? பின்ன என்ன சார், இந்த வயசுல இப்படி ஒரு அட்மாஸ்பியர்ல ராவா சரக்கு பக்கத்துல ஊருகா, இதுக்கு பொண்ணுங்களை தவிர வேற யார் சார் காரணமா இருக்க முடியும்? அவன் பேர் யாழ்னி சார். என் தேவதை. அவனா எனக்கு உசுறு சார். ஆனா அவனுக்கு அப்பா ஒரு பிசுறு சார். எதுக்கு சார் அப்பனெல்லாம் திட்டிக்கிட்டு? லிங்க் இருக்கு சார், லிங்க் இருக்கு. யாழ் அப்பன் இருக்கானே அவன் தான் சார் எனக்கும் ஓனரு. யாழ்னியை கரெக்ட் பண்றதுக்காக அவங்க வீட்டில் ஒரு சாதாரண டிரைவராக போனோம் சார். வண்டியை ஓட்டணும் இல்லையோ எல்லவ நல்லா வளர்த்தேன் சார். அது எல்லவ அப்படியே வளர்ந்து 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 இப்படி ஆகும்போது இப்படி ஆச்சு சார். என்னாச்சு? 10 லட்சம் சார். அந்த ஆள் 10 லட்சத்தை எங்கேயோ தொலைச்சிட்டு என் மேலே திருட்டு பட்டத்தை கட்டி என்னை வேலையை விட்டு தூக்கிட்டா சார். ஆனால் ஒன்று சார், அந்த ஆள் மட்டும் என் கையில் கிடச்சான். அவனை என் கையாலேயே போனது போயிடுச்சு, அடுத்தது ஆக போறதை யோசிப்போமா? ஓ உங்க காதலுக்கு தடையா இருக்க அவங்க அப்பனை? அவன் தான் எம்எல்ஏ சார். எம்எல்ஏவா? ஆமாம் சார். ஊர் ஃபுல்லாக லேண்டு சொத்து சுகம் வச்சிருக்கான் சார். வரும்போது ஒரு கோயில் பார்த்தீங்களே தூங்குந்துறவி வரம்போ கடவு சார். ஆட்டையை போட்டான். அந்த தூங்குந்துறவு கோயில் அவன்தான். அந்த ஆளுக்கு அதுல என்ன லாபம்? கோயில்னாலே வருமானம் தானே. யாழை நீ உன் கூட சேரணும்னா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. ஒரு உதவி சார், ஒரு உதவி. 1000 உதவி பண்ணுறேன், கேளு சார். நான் எப்ப எது சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம நான் சொல்றதை நீ செய்யணும். செய்வியா? செய்வேன் சார், நான் செய்வேன். இனிமேல் நான் யாழி கூட சேர்ற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன். ஏண்டா இது சரிப்பட்டு வருமா? டீ கடைக்காரன சாமியார் ஆக்குறமே அவன் நடு ஹால்ல டவரா செட்டை வச்சுக்கிட்டு டீ அடிக்க ஆரம்பிச்சான்னா, அப்பா சாமி இல்ல மந்திரிதா சுவாமி சுக்கானந்தா எங்க எதிர்காலமே உன் கையில தாண்டா இருக்கு. டாக்டர் நடந்துக்கிறா. நமஸ்காரம். அம்மா பேர் லட்சுமி, அடுத்த வீட்டு பொண்ணு பேர் தான் மங்களம். ஐயோ அவரு மங்களம் உண்டாகட்டும்ங்கிறாரு. மங்களம் ஏற்கனவே உண்டா இருக்கிறதா சொன்னாங்களே. கஷ்டம் கஷ்டம். அவரு மங்களம் மங்களம்னு வாழ்த்துறாருமா. அதே அதே. ஏடா ஏடா என்னடா அடிக்கடி மறட்டினே வரீங்க? ஏப்பா சாமி, தாடி எடுத்தா அசல் கொலகார மாதிரியே இருக்கடா. பரம்பரை அப்படி பாரு. நம்ம நாடகம் வெளியே தெரியறதுக்குள்ள நாங்க சொன்ன பணத்தை அடிச்சு கொடுத்துரு. உங்களுக்கு 2000 ரூபாய், எனக்கு 3000. சரிடா. என்ன நண்பா, எப்போ இருந்துச்சிங்க? படுத்தா தானே எந்திரிக்கிறதுக்கு. எங்க தொங்க விட்ட?
யாழின்னு புலம்பிட்டே இருந்த உட்காரு. அது என்னன்னு தெரில நண்பா, அப்படியே உள்ள கலந்துட்டா சரக்கும் தண்ணியும் மாதிரி. வாக்கு கொடுத்தேன் உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு. அதான் என் சிந்தனையில் ஓடிட்டே இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒருத்தனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா அவன் உள்ளத்துக்குள்ளே போகணும். அப்போ தான் இல்லத்துக்குள்ளே போக முடியும். அதுக்கு தான் வழி இல்லாமல் அவனை திரட்டி விட்டானே. ஏன் யோ, அந்த ஆளுக்கு ஏதாவது சின்ன வீடு இருக்கா? சின்ன வீடு இருக்கான்னு தெரியல, ஆனால் ஊருக்குள்ளே இருக்க புறம்போக்கடெல்லாம் வளைச்சு போட்டு கோயில் கட்டி வச்சிருக்கான். கோயில் கட்டி வச்சிருக்கானா? கோயில் கிடச்சிருச்சியா? சரி, என்ன ஐடியா? முதல்ல அந்த கோயிலுக்குள்ள நம்ம போறோம். புரியுதா? சூப்பர் ஐடியா தல. ஐயா சாமி, ஐயா தர்மம் போடுங்கய்யா, ஐயா தர்மம் போடுங்கய்யா சாமி. ஐயா இந்தப்பா. சாமி. என்ன நீ மட்டும் 100 ரூபா போடுற? ஏரியா நம்ம ஏரியாப்பா, பசங்களாம் நம்ம பசங்க, சின்ன வயசுல இருந்தே பார்த்தது. இந்த 200 என்ன நம்ம ஏரியா நம்ம மக்களுக்கு 500 போட வேண்டியது. தலைவரே 500 500 2000 நோட்டை மறுபடியும் எடுத்தாங்களா சாமி? அதானே சாமி. சாமி எப்படி அப்பா திடீர்னு ஒருத்தவங்க கோயிலுக்கு வர்றாங்க, கையில காசே இல்ல, என்ன செய்வீங்க? சாமி. அப்டேட்ல இருக்காங்க, என்ன பண்ணுவோம்? இவனுங்க சரிப்பட்டு வருவானுங்கன்னு நினைக்கிறேன். நம்ம விஷயத்தை மொத்தமா சொல்லிடு. இங்க பாருங்கப்பா, உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் ஐயா செய்வார். தைப்பூசத்துல 1 மாசத்துல சம்பாதிக்கிறத ஐயா ஒரே நல்ல செய்வார். ஆனா அவர் சொல்றத நீங்க கேட்க. கண்டிப்பா செய்யற சாமி. 500 ரூபாய் கொடுத்திருக்கீங்க, இத கூட செய்ய மாட்டோமா? 1 2 3 6 பேர் தான் இருக்கீங்க. உங்கள வேற யார் இருக்காங்களா? எங்க சங்கத்துல இன்னும் ஆளு இருக்காங்க. எல்லாரையும் கூப்பிடுப்பா. ஏ அரப்பா முரப்பா. ஜிமிக்கி கிமிக்கி வாங்கடா, இங்க ஐயா காசு கொடுக்க வந்திருக்காங்க. டேய் 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 டேய். ஐயா வேலை தரேன்னு இருக்காரு, காசும் தரேன்னு இருக்காரு. எங்கடா போன? ஆய் போயிட்டு இருந்த சாமி. சாமி கூப்பிட்டீங்க, அப்படியே வந்துட்டேன் சாமி. ஆய் போயிட்டு இருந்தியா? என்ன பண்ணலாம்? கழுவி கூட்டு போயிடலாமா? மொத்தமா கழுவி கூட்டு போறியா? ஓகே, அரஞ்சி மரப்பா. சாமி நம்ம பாஷை பேசிக்கிறோ. எப்படி சண்முகம் இந்த பாஷை? பார்பர் ஷாப்புக்கு முன்னாடி நம்ம ஏரியா தானே. அரே பஞ்சி மரப்பா. ஐயோ எரிதே எரிதே. நல்ல 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 சோப்பு நம்மள எரியுமா? நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்கன்றல. ஏங்க இவ்வளவு கஷ்டமான வேலைன்னு தெரிந்தா நாங்க வந்தே இருக்க மாட்டோமே. பல்லு விளக்க சொல்றீங்க, குளிக்க சொல்றீங்க. ஏண்டா குளிக்கிறது உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமான வேலையாடா? இல்லையா பின்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குளிப்பான். குளிச்சு 3 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள நுர தள்ளுற மாதிரி குளிக்க சொல்றீங்க? சீக்கிரம் சீக்கிரம் வா வா, லைன்ல வா லைன்ல வா. இங்க பாரு, கரிச்சட்டி மாதிரி கருப்பா போதியா குளிச்ச தண்ணி. என்னப்பா எல்லாம் சாமியை கும்பிடுது.